தனுசு ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். அதேபோல 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். இதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், பணவரவு என என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது வரும் 2025 புத்தாண்டில் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடையவுள்ளார். அஷ்டம குருவால் பல்வேறு கஷ்டங்கள், துன்பங்களால் தவித்து வந்தவர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்களை கொடுத்து ஏற்றம் அடையச் செய்யவுள்ளார் சனி பகவான். நீங்கள் செய்யும் நல்லது, கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளித் தருவார் சனி பகவான். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார். அதாவது பிளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மொத்தமாக கணக்கை தீர்ப்பவர் சனி பகவான். அந்த வகையில் சனிப்பெயர்ச்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பண்கள் கிடைக்க பெற்றாலும் பல விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் 7.5 சனி முடிந்துவிட்டது. ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகிறது. இதனால் 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்து அமர்கிறது. 7.5 சனியில் வந்த பாதிப்புகளின் பாதி இந்த அர்த்தாஷ்டம சனியில் வரும். ஆனால் சனி பகவான் குருவின் வீட்டில்தான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பார்வையாக குரு பார்ப்பதால் நிலம், வீடு போன்றவற்றை விற்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கணவன், மனைவிக்குள் அந்நியோன்யம் உண்டாகும். வீட்டில் சங்கடங்கள் தீரும். பணத் தட்டுப்பாடுகள் நீங்கும். லாபம் பெருகும். ராசி, லக்னத்தில் இருந்து 3ஆம் இடத்தில் ராகு அமர்வதால் தைரியம் பெருகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியம் பிறக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சினைகள் இருக்கலாம். அதிக மருத்துவச் செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக் கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள். சத்தான உணவை உட்கொள்ளுங்கள். மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள். போதுமான தூக்கம் மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் உண்டாகும். குடும்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குல தெய்வ வழிபாடும் என ஆசிர்வாதம் நிறைந்த ஆண்டாக இருக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள். லாப ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் லாபங்கள் உண்டாகும். பண வரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலக வேலைகளில் அழுத்தம் அதிகரிக்கும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் அமர்வதால் வாகனம், மனை போன்ற விஷயங்களில் சிறு நெருடல்கள் ஏற்படும். மாற்று ஸ்தானம், இடம், வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். தாயின் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வீடு, நிலம், கட்டுமானத் துறை, வங்கித்துறை, ஆசிரியர் துறை, உற்பத்தி துறை போன்றவற்றில் சாதிப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வார்த்தைகளை கொடுக்கும்போது பக்குவமாக யோசித்துதான் பயன்படுத்த வேண்டும். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி, உத்திரட்டாதிக்கு அதிபதிக்கு சனி தனுசுக்கு 3 அதிபதியாக வருவதால் சகோதரர்களுடனான பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இடம், பாகப்பிரிவினை போன்ற விஷயங்களை பிறகு பார்த்து கொள்ளலாம் என தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன், மனைவி, வியாபார கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நெருடல்கள் வராமல் தங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய விஷயம் என்னிடம் இருக்க கூடாது, என்னுடைய விஷயம் உங்களிடம் இருக்க கூடாது என்று பர்ஃபெக்டாக இருப்பார்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். கடன் வாங்குவதற்கு சனி உங்களை தூண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறது. எனவே கடன் வாங்குவது தேவையா, அபிவிருத்தி ஏற்படுமா என்பது போன்ற விஷயங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் போதிய ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். என்றாலும் அதிக பணிச்சுமை காணப்படலாம். இதனால் பணிகளை முடிப்பதில் தாமதங்களை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது. பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். என்றாலும் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு அவற்றை முடித்து அளிப்பீர்கள். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரலாம். மற்றும் அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கலாம்.
வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெறலாம், ஆனால் குறைந்த வருமானமே வரலாம். நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகலாம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் திட்டங்களில் வெற்றியை அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக தெரியவில்லை. எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாம் என்பதால் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக இது வரவேற்கத்தக்க பெயர்ச்சியாக அமையலாம். லாபமும் ஆதாயங்களும் பெறுவீர்கள். அது உங்களின் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்திற்கு வழிவகுக்கும். முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள நினைக்கலாம். அசையா சொத்துகளின் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கமிஷன் மற்றும் காப்பீட்டுத் துறைகளில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்துடன் சாதகமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம். இருப்பினும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பின்னடைவை சந்திக்க நேரிடும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம் என தள்ளிவைக்க கூடாது. ராசியை இந்த காலகட்டங்களில் குரு பார்க்கிறது. எனவே குருவின் ஆலோசனையை கேட்டு செல்வது நன்மை இயக்கும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் பெண்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். புத்திரர்கள் விஷயங்களில் டென்ஷனாகாமல் யோகா, தியானம் போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். வெளிநாட்டு வாய்ப்பாக இருப்பினும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப உறவு உங்கள் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதம் ஆகலாம். அவருடனான உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்தின் ஆதாரமாக மாறும். உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கலாம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. ஒற்றையர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பரிகாரங்கள்: கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது புத்திசாலித்தனமாக இருக்கும். துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவுவது, வாழ்வை இழந்த நபர்களுக்கு உதவுவது, பைரவருக்கு உணவிடுவது, காகத்துக்கு உணவிடுவது ஆகியவற்றை செய்வது நல்ல பலனைத் தரும். குரு வழிபாடு: ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, நரசிம்மர் வழிபாடு அனுகூலத்தை உண்டாக்கும். இந்த 2025 சனிப்பெயர்ச்சி 100க்கு 65% நல்ல பலன்களை கொடுக்கும்.